கூடியிருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக இந்த கிருபை வைத்திருக்கிறார்? கர்த்தராகி தேவன் இயேசு வழியாக சிலுவையில் செய்த காரியங்களை விசுவாசித்தவர்களுக்காக இந்த விசேஷித்த கிருபை தரப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நாமும் கர்த்தராகி தேவனுடைய நீதித்துவத்தை தரித்து கொண்டவர்களாக இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகி தேவனுடைய நீதித்துவத்தை தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லும்போது பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள் போவதற்கு தகுதி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியவர்கள், பரிசுத்த தேவனுடைய ராஜ்யத்தில் தேவராஜ்யத்தில் இருக்கும் எல்லா காரியங்களுக்கும் சம பங்கை உடையவர்கள் நாம். ஹல்லேலூயா. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீதிமான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின் அடிப்படையில் வார்த்தை தேவ செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் எல்லோருக்கும் தெரியும், கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் எல்லா சாபங்களையும் முறித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் நிலைநிறுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் இந்த தேவ செய்தியில் இருக்கும் ஆழத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் முன் செல்வோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 13-14 என்ற 2 வசனங்களை நாம் வாசித்து தொடங்குவோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து இந்த தேவார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவார்த்தை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இதில் ஹல்லேலூயா மறைந்திருக்கும் சத்தியத்தில் ஹல்லேலூயா எங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீரே எங்களிடத்தில் இந்த தேவார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தும். நாங்கள் எங்களுடைய ஆவியை திறந்து தருகிறோம். ஆவிக்குள் உம்முடைய சத்திய வார்த்தை எங்களை ஆவியை பலப்படுத்துவதாக, எங்களை ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காக நாங்கள் ஆனந்தத்தோடும் விசுவாசத்தோடும் திறந்து தருகிறோம். எங்களுடைய ஆவியை இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். கார்வும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பவுல் அப்போஸ்தலருடைய நிலையை தெரிந்திருந்த அந்த இடத்தில் இருக்கும் விசுவாசிகள் அவருடைய சரீரத்தில் எதை தெரிந்திருந்தார்கள்? ஒரு பலவீனத்தை. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிந்திருக்கும்படி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. அதாவது பவுல் அப்போஸ்தலர் ஒரு விசுவாசிகளுடைய இதயத்தில் இருக்கும் விசுவாசத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்ராம் எதற்காக நீதிமான் என்று கருதப்பட்டது? கர்த்தராகிய தேவன் அவரை அழைத்து இந்த வானத்தை நோக்கி பார், வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை பார் என்று சொல்லி இதன்படி உன்னுடைய சந்ததி இருக்கும் சொன்ன உடனே அதை விசுவாசித்த எப்ராம் நீதிமான் என்று கருதப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பது. இந்த இடத்தில் பவுல் அப்போஸ்தலர் தேவ செய்தியை கொண்டு வரும் ஒரு தூதனை போல் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும், கர்த்தராகி தேவனுடைய சோதனைக்குள் அவர் ஆகியிருந்தாலும், அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கும் போது
பால் அப்போஸ்தலரை அந்த இடத்தில் இருக்கும் விசுவாசிகள் எந்த வண்ணமாக பார்த்தார்கள்? ஒரு தேவதூதனை போல் என்று சொல்லும்போது, தேவதூதன் எதை எடுத்துன்னு வருவான்? தேவ செய்தியை. ஹல்லேலூயா. அதாவது தேவ செய்தியை எடுத்துக்கொண்டு வருவர்கள் தேவதூதனை போல் என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தராகி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவருடைய சபைக்கு அதாவது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திற்கு ஹல்லேலூயா எதை கர்த்தராகி தேவன் போஷிக்க நினைக்கிறாரோ அதை கொண்டு வருவது யாரு? அந்த தேவ மனிதன். அது தேவ செய்தியை கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. இனிமேல் தேவதூதனை நாம் என்றைக்கும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இப்பொழுது கர்த்தர் இன்னொரு வழியை வைத்திருக்கிறார். நமக்கு தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதற்காகவும் உங்களுக்கு முன்பாக வைப்பதற்காகவும் கர்த்தர் தேவ மனுஷர்களை உண்டாக்கியிருக்கிறார். அதனால்தான் அந்த இடத்தில் அந்த சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு ஒரு சோதனைக்குள்ளான போதும் அந்த விசுவாசிகள் பால் அப்போஸ்தலரை பார்த்து என்ன நினைத்தார்கள்? இது தேவதூதனை போல் அவர் எங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திற்கும் பலவீனத்தை பார்க்கவில்லை. அவர் சோதனைக்குள்ளானதை அதை ஒரு குறையாக பார்க்கவில்லை. அவர்கள் விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? இது தேவனால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன் என்று. ஹல்லேலூயா. அதனாலே அந்த இடத்தில் இருக்கும் விசுவாசிகள் நீதிமானாக கருதப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி இந்த இடத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் எப்படி அந்த விசுவாசத்தில் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதாவது பிசாசுடைய அதாவது கர்த்தராகி தேவன் சோதிப்பதில்லை. ஹல்லேலூயா. யாருக்கு சோதனை வந்தாலும் அது எதனால் கர்த்தராகி தேவன் அனுமதிக்கிறார் சோதனைகளை. ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த மனுஷனுக்கு அந்த சோதனை அனுமதிக்கப்பட்டால் அந்த மனுஷனுக்கு அது திராணி உண்டு அதை மேற்கொள்வதற்கு என்ற ஒரு அறிவை ஹல்லேலூயா அவர்களுக்குள் தந்து அந்த விசுவாசத்தில் அவர்கள் நின்று கொண்டிருப்பதற்காக ஹல்லேலூயா கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோதனை வரும்போதும் அதை கடந்து நாம் தாண்டி அதை மேற்கொண்டு வருவதற்கு அந்த பலத்தையும் தருகிறார், வாத்தியம் தருகிறார். ஹல்லேலூயா. சோதனையை தடை செய்ய மாட்டார். சோதனை நமக்குள் இருக்கும் பலத்தின்படி அனுமதிப்பார். அதற்கு மேல உனக்கு இருக்கும் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க விட மாட்டேன் என்று சொல்லும் தேவன் அவர். ஹல்லேலூயா. அதனால் சோதனை வருவது ஒரு சகஜம். அந்த சோதனை வந்தாலே என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை தகுதியாக கருதி இருக்கிறார் கர்த்தராகிய தேவன். நம்மை சோதிப்பதற்கு நம்மை அனுமதித்திருக்கிறார். அந்த சோதனையில் நான் வெற்றி பெறுவேன் என்று கர்த்தராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு நம்மை பார்த்து ஹல்லேலூயா என் மகன் பாரு எந்த அளவுக்கு, என் மகள் பாரு எந்த அளவுக்கு அந்த மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்று கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் தான் விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் மேற்கொள்ளும் போது தான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி, கர்த்தராகிய இயேசுவுக்கு மகிழ்ச்சி. இந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசுவை மகிழ்ச்சிக்குள் உண்டாக்குனது அந்த இடத்தில் இருக்கும் விசுவாசிகள். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுடைய அந்த பலவீனத்தை பற்றியும் அவர் உள்ளான சோதனை பற்றியும் அவர்கள் கருதாமல் இது தேவ தூதனை போல் எங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்த போது அந்த இடத்தில் அவர்கள் நீதிமானாக கருதப்பட்டார்கள். யார்? அந்த இடத்தில் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் நீதிமானாக கருதப்பட்டார்கள். அடுத்த வசனத்துக்கு வருவோம். அதாவது எந்த சிறு விஷயத்தில் கர்த்தர் நம்முடைய நீதித்துவத்தை சோதிக்கிறார் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரம் 6-7 என்ற வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முதற் காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். ஹல்லேலூயா. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல் முற்காலங்களில்
மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. அதாவது எல்லா மனுஷர்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ஆவியானவர் யாருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்? அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சில காரியங்களை அவருடைய பரிசுத்த ஆவி ஆனவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். முற்காலங்களில் மனுஷர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரர் ஆனேன். ஹல்லேலூயா. அதாவது ஊழியக்காரர் ஆவதற்கு என்ன தேவை? அவருடைய அது ஒரு கிஃப்ட். அதான் போட்டு தேவனுடைய பலத்த சத்துவத்தில் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்தின் ஊழியக்காரர் ஆனேன். ஹல்லேலூயா. அவருடைய வரம் என்று சொல்லுவோம், அது அவருடைய ஒரு கிஃப்ட், ஒரு ஈவு. ஹல்லேலூயா. அது சம்பாதிக்க முடியாது. நாம் அதை எந்த கிரியையினாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் அதை நமக்கு எப்படி தருகிறார்? அந்த ஊழியத்தை ஒரு ஈவாக தருகிறார். அவருடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரர் ஆனேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிருபையினால் அந்த ஈவை பவுல் அப்போஸ்தலருக்கு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இன்றைக்கும் ஹல்லேலூயா நம்மை ஊழியக்காராக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் தான் அந்த ஊழியத்தை தர வேண்டும். அந்த ஊழியத்தை தரும்போதும் அவர் எப்படி தருகிறார்? நம்முடைய கிரியையின்படி தரவில்லை. அப்படி பார்த்தா பவுல் அப்போஸ்தலருக்கு ஊழியக்காரர் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எப்படி சொல்லுவீங்க? அதாவது நம்ம பார்த்தா எல்லா சபையில் இருக்க அத்தனை பேரையும் கொல்றதும் அவரை துன்படுத்துறதும் அவனுடைய ஒரே வேலையாக இருந்தது. அப்படி இருக்கிறவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த சாலை தெரிந்து கொண்டதனால் அந்த சாலை பாலாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதை மோசே எவ்வளோ கடினமாக இருந்தும் ஒரு கொலை வெறியில் அந்த ஒருத்தனை கொலை செய்த பிறகும் அவர் என்ன செய்தார்? இந்த நபர் தான் அவ்வளோ சரியாக இருக்கிறார், என்னுடைய வேலைக்கு பாத்திரராக இருக்கிறார் சொல்லி அவனை எடுத்து இருக்கிறதுலே ஒரு சாதுவாக மாற்றி அவனை திரும்ப கொண்டு வந்து அந்த ஊழியத்தை அவன் வழியாக செய்து இஸ்ரவேல் மக்களை மோசேயின் வழியாக கர்த்தர் என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். கர்த்தருடைய வல்லமை தான் மீட்டு கொண்டது. ஆனாலும் உபயோகப்பட்ட மனிதன், ஹல்லேலூயா, அவனுக்கு எந்த தகுதியும் இல்லாத மனிதனை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் எனக்கு இந்த ஊழியத்தை தந்ததினால் எனக்கு பயங்கர தகுதி இருக்குன்னு யாரும் பெருமை பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா. அது என்னது? அது ஒரு கிஃப்ட். கர்த்தர் அதாவது தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை ஒரு ஈவாக தந்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் அது தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை என்று இந்த இடத்தில் யார் சொல்லுகிறார்? பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி வாக்கு தத்தங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதே வண்ணமாக, ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனத்தில் அது வரல, ஆங்கிலத்தில் வந்து but the Gentiles should be fellow heirs. அது வாசிங்க. And of the same body and the partakers of the promise by the gospel. மூன்றாவது அதிகாரம் 3வது வசனம். அதனால்வெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளிகமாய் இருக்கிறார்கள் என்கின்ற இந்த ரகசியத்தை. அதுதான். ஹல்லேலூயா. அதாவது புறஜாதிகளும் என்ன செய்யப்பட்டார்கள்? இந்த வாக்குத்தத்தத்திற்கு பங்காளிகள் ஆகுவதற்காக கர்த்தர் இந்த சுவிசேஷத்தின்படி, அந்த வாக்குத்தத்தின்படி, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாக்குத்தத்தத்தின்படி சுவிசேஷத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்கள், அதாவது கர்த்தராகிய தேவனுக்கு உரிய அந்த தேவனுடைய ஜனத்திற்கு உரிய அந்த வாக்கு தத்தங்களை, ஹல்லேலூயா, புறஜாதிகளுக்கு எப்படி வந்தது? அவர்கள் கர்த்தராகிய தேவன் செய்த கிரியையின் வழியாக, சிலுவையில் இயேசு வழியாக செய்த கிரியையின் அவர்கள் விசுவாசித்த போது, ஹல்லேலூயா, சுவிசேஷத்தின்படி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்படி அந்த வாக்கு தத்தங்களை
புறஜாதிகளும் பெற்றுக்கொண்டார்கள் ஹல்லேலூயா என்று சொல்லும்போது எப்படி விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டார்கள் ஹல்லேலூயா. காணாத தேவனை ஹல்லேலூயா இயேசு சிலுவையில் அனுப்பி நம்முடைய பாவம் எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்தார், நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்று நம்மை ஹல்லேலூயா கர்த்தர் வார்த்தையாக தான் தந்திருக்கிறார். நாம் யாரும் அதை பார்த்ததில்லை. அப்படி இருந்தும் காணாத தேவனை அவருடைய வார்த்தையின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தினால் அவருடைய நற்செய்தியில் அதை விசுவாசித்ததினால் நாம் விசுவாசித்து நாம் புறஜாதிகளாக இருந்த நாம் கர்த்தருடைய ஜனமாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக தான் எப்ராம், நீ உன்னுடைய சொந்தக்காரை விட்டு வீட்டை விட்டு உன்னுடைய தகப்பனை விட்டு வெளியே வா என்று அழைத்த உடனே கேள்வி கேட்காமல் வந்தார். ஏன்? கர்த்தராகி தேவன் தான் இதை வெளிப்படுத்தினார், அவருடைய அழைப்பு தான் இதை என்பதை விசுவாசித்து. இன்றைக்கும் நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் என்றால் நாம் ஆவியில் விசுவாசித்தோம். நம்முடைய கண்களால் நாம் பார்க்கவில்லை இந்த காரியங்களை, ஆனால் வார்த்தையில் இருக்கும் காரியங்களை நம்முடைய ஆவியினால் விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தினால் நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் கர்த்தராகி தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு நாம் என்னவாக இருக்கிறோம்? சம பங்குதாரராக இருக்கிறோம், சம பங்காளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுக்கு எதை சொந்தமாக இருக்கிறதோ, கர்த்தர் இயேசுக்கு எதை சொந்தமாக வைத்திருக்கிறாரோ அதை எல்லாம் நமக்கும் சொந்தமாக்கினவர் கர்த்தராகிய தேவன். எதனால்? நம்முடைய விசுவாசத்தினால். எதை விசுவாசித்ததினால்? சுவிசேஷத்தை விசுவாசித்ததினால். ஹல்லேலூயா. அதனால் இதுக்கும் நமக்கு என்ன இல்லை? எந்த தகுதியும் இல்லை. ஹல்லேலூயா. அதாவது கிருபைதான். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியையினால் இதை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அதை தான் அவர் என்ன செய்கிறார்? ஒப்பிட்டு பார்க்கிறார். ஊழியத்திற்கு வந்ததுக்கும் கிருபைதான், நம் ரட்சிப்புக்குள் வருவதற்கும் அவருடைய கிருபைதான். கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தில், ராஜ்யத்தில் ஹல்லேலூயா நம்முடைய சொந்த கிரியைக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சொந்த கிரியைக்கு இடம் இல்லை. எல்லாமே விசுவாசம் தான். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம் உள்ள வந்ததே, தேவராஜ்யத்திற்குள் வந்ததே நம்முடைய விசுவாசம் தான். நம்ம அதாவது காலில் செருப்பு இல்லாமல் ஒரு 100 மைல் நடந்ததுனால நாம் நம்மை கர்த்தர் ரட்சிக்கவில்லை. கரெக்டாக? அதாவது ஒரு இடத்துல உருண்டு பிறண்டதுனால நம்மை ரட்சிப்புக்கு நாம் வரவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் தெளிவாக சொல்ல, உன்னுடைய கிரியையினால் இல்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசத்தினால். நான் செய்த கிரியை சிலுவையில் இயேசுவை ஹல்லேலூயா இயேசு வழியாக செய்த கிரியை நீ விசுவாசித்ததனால் ஹல்லேலூயா நீ ரட்சிப்புக்குள் வந்திருக்கார். என்னுடைய கிருபை இறங்கினது உன்னுடைய விசுவாசத்தினால். நீ ரட்சிப்புக்குள் வந்து விட்டாய். அதனால்தான் இன்றைக்கு நீதிமானாக இருக்கிறாய். நீதிமான் ஆகுவதற்கும் ஹல்லேலூயா நாம் எந்த கிரியையும் செய்யவில்லை. நமக்கு தகுதி இல்லாத நம்மை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். அதே வண்ணமாக பவுல் அப்போஸ்தலன் சொல்வார், எனக்கும் தகுதி இல்லை ஊழியக்காரர் ஆவதற்கு, அவருடைய ஈவு தான் அது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு. ஹல்லேலூயா. அவருடைய ஈவின்படி தான் நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகவும் ஒரு ஊழியக்காரராக என்னை அழைத்திருக்கிறார் என்று ஹல்லேலூயா இதை ஒப்பிட்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? இந்த வாக்கு தத்தத்திற்கெல்லாம் யார் சொந்தக்காரர்? போது நீதிமான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தராகிய தேவனுடைய கிரியை, சிலுவையில் இயேசு வழியாக செய்த கிரியை நாம் விசுவாசித்ததனால், அந்த விசுவாசத்தினால் தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது வார்த்தையில் இருக்கும் ஒவ்வொரு வாக்கு தத்துவம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய முதல் விசுவாசம் தான் காரணம். ஹல்லேலூயா. நம்முடைய முதல் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்ததனால் நாம் தேவ நீதித்துவத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் நீதிமானாக கருதப்பட்டோம். அதனோடு கூட நமக்கு வர இருக்கும் எல்லா வாக்கு தத்தங்களும் நமக்கு தரப்பட்டது. முதல் தவணையாக எதை தந்தார்? அவருடைய ஆவியை. ஹல்லேலூயா. அதை தான் முத்திரையாக தந்தார், அதை தான் டவுன் பேமெண்டாக தந்தார். முதல்ல ஹல்லேலூயா என்னுடைய ஆவியை நான் உனக்கு பிதாவினுடைய வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார் இயேசு. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தின்படி பெற்றுக்கொண்ட முதல் ஈவு என்னது? ஹல்லேலூயா அவருடைய ஆவி. அவருடைய ஆவி எதற்காக தந்தார்?
நம்முடைய நிலையை மாற்றுவதற்காக. இனிமேல் நாம் யாரோ அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள். அப்பா பிதாவே என்று நாம் கர்த்தராகிய தேவனை அழைக்க நமக்கு தகுதி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நீதிமான். நம் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நாம் போய் எப்பொழுது வேணாலும் போகலாம். நேரம் இல்லை. அவர் டைம் டேபிள் போட மாட்டார். என்னது நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எப்போ வரணுமோ நீ காலை வேணால் வரலாம், மாலையில் வரலாம், நைட்டில் 12 மணிக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், எப்போ வேணாலும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரலாம். எதற்கு? யாருக்காவது பார்க்குறது நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்துக்கு போவதற்கு அவருடைய வாசல் எப்போதுமே திறந்திருப்பதற்கு காரணம் இயேசுதான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாசலை திறந்தவர் யார்? கர்த்தராகிய இயேசுதான். ஹல்லேலூயா. அதுதான் நீதிமானுக்கு இருக்கும் முதல் கிஃப்ட், ஈவு. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திற்கு எப்பொழுது போனாலும் அவர் ஹல்லேலூயா சொல்லும் மகனே, சொல்லும் மகளே என்று சொல்லி நம் எதை சொன்னாலும் கேட்பதற்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நம் மௌனமாக இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் உன்னிப்பாக கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நீதிமானுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்கும் தேவன் அவர். ஜெபத்தின்படி பதில் உத்தரவை தரும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கும் தேவன் அவர். நம்மை அன்பு செய்யும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை ஹல்லேலூயா எப்படி இருக்க ஆதாம் கிட்ட முதல்ல காலையில் வந்தோன்னு என்ன கேட்குறாரு? ஆதாமே எப்படி இருக்கிறாய்? ஹவ் ஆர் யூ? எப்படி எல்லாம் நல்ல சுகம் தானே, எல்லாம் நலன் தானே, ஏதோ இன்றைக்கி எப்படி ஏதோ விண்ணப்பம் இருக்கான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் காலையில் எதற்கு நம்ம ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் அதே வண்ணமாக வருகிறார் நம்மை விசாரிப்பதற்காக. இன்றைக்கு உனக்கு என்ன செய்யணும் என்று. ஹல்லேலூயா. ஹி லோடட் டெய்லி வித் பெனிஃபிட்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்மை என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. அவர் நன்மையினால் நம்மை என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அது லோட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஆங்கிலத்தில் இல் கிவ் us daily the loads of benefits. அது லாரியாக அனுப்புகிறாரு நமக்கு நன்மைகளை. ஹல்லேலூயா. காலையில் 2 லாரி நின்றுச்சு, நம்ம அன்லோட் பண்ணிட்டோமா என்று பார்க்கணும். ஹல்லேலூயா. இங்கே எப்போ பார்த்தாலும் குடவுனுக்கு லாரி வரும், காலையில் வந்துடும். எப்போ வரும்? நைட்டெல்லாம் அவங்க ஓட்டின்னு காலையில் இங்கே நிற்கும். இங்கே அது பக்கத்தில் அவங்க திறந்த உடனே அந்த லோடை இறக்கிட்டு போயிடுவாங்க. நம்முடைய வாசலை திறக்கிறோமா? எப்படி திறப்போம்? நம்ம ஜபத்தினால். காலையில் எழுந்து நம்ம ஜபிக்கும் போது அந்த வாசலை நாம் திறந்துக்கிறோம். அந்த லோடெல்லாம் உள்ளே வரட்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா லாரி லோடு அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளும். ஏன்? இது நீதிமானுக்கு உரியது. ஹல்லேலூயா. அது நமக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. நாம் அதை காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளவில்லைன்னு நாம் தான் எழுந்து விட்டுருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இது 2வது குறிப்பு. ஹல்லேலூயா. 3வதாக பார்ப்போம். ஐசையா 43வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதாவது முதல் பாகத்தை பார்க்கும், என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் மை ஐ. அதாவது விலையேற பெற்ற, அருமையாக என்று சொல்லும்போது இந்த இடத்துல விலையேற பெற்றவனாய் இருப்பதனால் என்னுடைய கனத்தை பெற்றாய். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு எது விலையேற பெற்றதாக இருக்கும்? நம்ம இப்போ இருக்கிற தங்கத்துக்கு விலை இருக்கும்போது அது ஒரு அருமையான காரியம், ப்ரெஷியஸாக இருக்கும். அதுமாரி தங்கத்தை விட டைமண்ட்னா அதை விட ப்ரெஷியஸாக கருதுகிறோம். ஆனால் கர்த்தருடைய கண்ணில் இதெல்லாம் ஒரு சாதாரண கல் தான், ஒரு மெட்டல் தான். கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பாக அருமையானது என்னது? நம்முடைய ஆத்மா தான். ஹல்லேலூயா. என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனத்தை பெற்றாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன கனத்தை? அவர் கனத்தை நமக்கு தந்தால் எப்படி நம்மை ஹல்லேலூயா அவர் கனப்படுத்தினார்? எப்படி கனப்படுத்துவார்? ஹல்லேலூயா. இயேசுவை எப்படி கனப்படுத்தினார்? அவர் சிலுவைக்கு போவதற்கு கீழ்ப்படிந்து அவர் கர்த்தராகி தேவனுடைய எல்லா காரியத்திற்கும் ஒப்பு கொடுத்து அந்த கிரியை செய்து முடித்தவுடனே அவருக்கு எல்லா நாமத்தை விட மேலான நாமத்தை தந்தார். ஹல்லேலூயா. நம்மையும் அதே வண்ணமாக தான் நம்மை கனப்படுத்துவார். ஏன்? நாம் அவருடைய கண்களுக்கு விலையேற பெற்றவர்களாக இருக்கும்போது அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. நானும் உன்னை
சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அதாவது நாம் அவரை சிநேகிப்பதற்கு முன்பாக அவர் நம்மை சிநேகித்தார். முதல்ல அவரை சிநேகித்தோம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்? ஹல்லேலூயா. அவர் தான் நமக்காக முதல் சிலுவையில் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுதுதான் அவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்றால் நம்மை தான் அவர் முதலாவதாக சிநேகித்தான். நானும் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கும் நாம் ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தில் நீதிமானாக இருக்கும்போது, ஹல்லேலூயா, அவருடைய சுவிசேஷத்தை நாம் போய் சொல்லும்போது, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு செய்யும் ஒரு பெரிய கிரியை என்ன? ஹல்லேலூயா, ஆத்துமாக்களை ஹல்லேலூயா நமக்காக தருகிறார். ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எல்லாருடைய மினிஸ்ட்ரி தான். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் அவருடைய சாட்சியை போய் சொல்லி, ஹல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு எனக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார், நீங்களும் வாருங்கள், உங்களுக்கும் கர்த்தர் செய்வார், அதை நீங்கள் ருசிப்பாருங்கள், கர்த்தரை ருசிப்பாருங்கள், அவர் எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி அழைத்து வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி கொண்டு வந்தாச்சுன்னா அது அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ நல்லவர் என்று கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தராக இயேசு அவர்களுக்கு உணர்த்துவார். அவர்கள் நீ கூப்பிடாமலே வந்து உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த அருமையானவர்களை ஹல்லேலூயா கர்த்தராக தேவன் சிநேகிக்கிறவருக்கு அவர் வந்து அதனால் உனக்கு பதிலாக ஹல்லேலூயா உனக்கு பதிலாக மனுஷர்களையும் என்று சொல்லுகிறார். நீ உனக்கு நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டதுனால பல பேர் ரட்சிப்புக்குள் வர இருக்கிறார்கள், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற வரையும் ஹல்லேலூயா தான் இந்த காரியங்களை நாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும் நாட்களை முடிந்த பிறகு எங்கே போவோம்? கர்த்தருடைய பிரசன்னத்தில். எப்படி போகவும்? நாம் வெறுங்கையோடு போவோமா? இல்லை நிறைய ஆத்மாக்களை சம்பாதித்து போவோமா? ஹல்லேலூயா. நாம் யோசனை செய்வோம். நீதிமானுக்கு தரப்பட்ட ஊழியம் என்னது? ஆத்மாக்களை சேகரிக்க வேண்டும், சுவிசேஷத்துக்கு தாங்கி நிற்க வேண்டும். அதை தான் ஊழியமாக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? ஆத்மா பாரம். இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், இந்த சத்தியம் பரவ வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இந்த வேர்டு போடுறோம், அதெல்லாம் வந்து நம்ம திருப்பி அதை வந்து ஷேர் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? ஒரு ஊழியத்தை செய்கிறோம். ஹல்லேலூயா. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு தாழ்மையான ஒரு காரியமாக நினைக்கக்கூடாது. 4 பேர் இதை பார்த்தா நம்ம ரொம்ப என்னது கர்த்தருக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, அவங்களுக்கு என்ன ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுவாங்க என்று பல பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து இயேசுவை பற்றி ஒன்றுமே இருக்காது, வேறு எல்லாம் இருக்கும், எல்லாம் அவங்க இப்படி எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். எல்லாம் ப்ரொஃபைலில் வந்து ஃபுல் பிக்சர் இருக்கும், ஆனால் ஒன்று இருக்காது, கர்த்தருடைய வசனம் இருக்காது. ஹல்லேலூயா. ஏன்? பயம். அது அதிகமாக போட்டாச்சுன்னா இருக்கிற லைக்ஸ் எல்லாம் போயிடும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு 50 பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் ஆகிடுவாங்க. ஏன்னா பேலன்ஸ் 48 பேர் தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து ரொம்ப கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைன்னு. இதெல்லாம் வேணும் நமக்கு, இவங்கெல்லாம் வேணாம் சொல்லி லைக் அந்த பயந்துட்டேன். என்ன செய்கிறாங்க? நிறைய பேர் வந்து இதெல்லாம் போடுவதில்லை. நமக்கு யார் தேவை? கர்த்தராகிய தேவன் தான் தேவை. ஹல்லேலூயா. அவர் உயர்த்தினார், நாம் உயர்வோம். ஹல்லேலூயா. அவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நாம் அவருக்காக நாம் நிற்போம். ஹல்லேலூயா. அதை தான் இந்த இடத்தில் உன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன் என்று சொல்கிறார். எங்கே இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. அதாவது ஆஃபீஸ் நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு தருணம் வரும், அவங்க ஏதாவது பேசுவாங்க, தற்செயலாக வந்து இல்லை இந்த மாதிரி இருக்குது, எங்கள் சர்ச்சில் இது மாதிரி நடந்தது, அது அப்படி லைட்டாக அப்படி போட்டு விட்டா போதும். அப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அவங்களே வந்து கேட்பாங்க, நீங்கள் சொன்னீங்களே ஏதோ நடந்ததுன்னு, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சொல்லி அதுதான் நேரம் நமக்கு. ஹல்லேலூயா. கப்புன்னு அதை பிடிச்சு கொள்ள வேண்டும், அவர்கள் இன்னும் விவரமாக சொல்ல வேண்டும், அவங்க உன்னிப்பாக கேட்பாங்க. ஆனால் லைட்டாக அப்படி போட்டு கொடுக்க வேண்டும். அந்த அப்படி அவங்க போட்ட உடனே அவங்க வந்து அது கொஞ்சம் சிந்திப்பாங்க. அதுக்கப்புறம் சரி அப்புறம் பேசுவோம், கொஞ்சம் நிதானமாக பேசலாம்னு சொல்லி இந்த லஞ்சுக்கெல்லாம் ஒன்றா போகிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, அந்த டைமில் வந்து அந்த நேரத்தை உபயோகிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிஸ்னஸுக்கு போகும்போது அதே வண்ணமாக தான், வெறும் பிஸ்னஸ் மட்டும் செய்யாமல். ஹல்லேலூயா. இதை பற்றி ஏதாவது சொன்னால் அவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க, நம்ம பிஸ்னஸ் கெட்டுப்படும். இல்லை, பிஸ்னஸ் எல்லாம் உயர தான் செய்யும், கெட்டு போகாது. ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் சுவிசேஷத்தை சொல்லும்போது நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. நமக்கு உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான், நீதிமான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில்
அடுத்து சங்கீதம் 54வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 54வது அதிகாரம் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எனக்கு சகாயர். நீதிமானுக்கு சகாயத்தை கொடுக்கிறவர் யார்? எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தராகிய தேவன் தான். அவர்தான் நமக்கு சகாயர். ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஜெபிப்பவர்கள். ஹல்லேலூயா. நமக்காக யாராவது ஜெபித்தால், இப்போ நம்ம கான்கிரிகேஷன் ப்ரேயர், பல விசுவாசிகளுக்காக ஒன்று கூடி ஜெபிக்கிறோம், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. அவரை ஆதரிக்கிறவர், அதாவது அவரை ஆத்துமாக்களை ஆதரிக்கிறவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிந்து பேசும் ஜெபத்தில் இருப்பவர்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஏன்னா நம்ம ஆத்மாவை நம்ம என்ன செய்கிறோம்? நாம் தாங்குகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயர் தான். ஹல்லேலூயா. நம் பிறருக்கு ஹல்லேலூயா ஜெபிக்கும் போது இன்னும் அதிகமாக நமக்கு கர்த்தர் வாழ்க்கையில் விடுதலையும் தருவார், இரட்டிப்பு ஆசீர்வாதத்தையும் தருவார். ஹல்லேலூயா. யோபில் இருக்கிற வண்ணமாக 42வது வசனத்தில் அதிகாரத்தில் இருக்கிற வண்ணமாக இரட்டிப்பு கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. கடைசியாக நாம் யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 7, 8 என்ற வசனங்களை வாசிப்போம். இல்லை, இன்னொரு வசனம் இருக்கு, இதுக்கு பிறகு 1 யோவான் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு தெளிவை கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து தருகிறார். நம்முடைய கிரியைகளின்படி தான் எல்லாமே நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை தெரிந்து கொள்வது நம்முடைய கிரியையின்படி. நீதித்துவத்தை செய்கிறவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. ஏன்? அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியான தேவன். அவருடைய வார்த்தையின் வழிதான் நீதித்துவத்தின் வழி. அவருடைய வார்த்தையின் வழியில் நடக்கிறவர்கள் என்றால் அது நம்முடைய நீதியின் கிரியையை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் நாம் நீதிமான். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்தவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. பிசாசுடைய கிரியை என்று சொல்லும்போது என்னது? துர்மார்க்க கிரியைகள். ஹல்லேலூயா. எந்த கிரியைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக இருக்கிறதோ அந்த கிரியைகள் தான் பிசாசுடைய கிரியைகள். அதை தான் நீதிமானுடைய கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? நீதித்துவமான கிரியைகளாக இருக்க வேண்டும். ஏன்? கர்த்தராகிய தேவனே நீதி அவர் தான் நீதித்துவத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவருடைய நீதித்துவத்தை தான் நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை எப்படி நாம் அதை நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் சேர்த்துக் கொள்வது? அவருடைய நீதித்துவத்தை ரொம்ப சுலபம். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதனால் வேற எந்த கிரியும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை நீதித்துவான மார்க்கத்தில் நடக்கும்போது நம் ஒவ்வொரு வழியும் கர்த்தருடைய வழியாக நாம் அறிந்து கொள்ளும் போது நம்மை நீதிமான் என்று ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வழியில் நடப்பதற்கு. ஹல்லேலூயா. அதை அடுத்த வசனத்தில் பார்க்க இருக்கிறோம். அடுத்த வாசிக்க இருக்கிற வசனத்தில் பார்க்க இருக்கிறோம். அதாவது எல்லா வசனத்திலும் என்ன நாம் அறிந்து கொண்டோம்? எந்தபடியாக நம்மை நீதிமானாக கர்த்தர் கருதுகிறார் என்று. ஹல்லேலூயா. நாம் முதல்ல பார்த்தோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மை ஹல்லேலூயா கரிசனமுள்ளவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? முதல் அவர் என்ன செய்தார்? நமக்கு கலாத்தியர் 6:4-13-14 வாசித்த போது ஹல்லேலூயா சுவிசேஷத்தை, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்தில் இருக்கும் அந்த
குறைகளை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் என்ன பார்த்தார்கள்? இந்த மனிதன் கர்த்தராகிய தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் என்று அந்த சிறு காரியத்தை ஹல்லேலூயா இந்த விசுவாசிகள் விசுவாசித்த போது அவர்கள் நீதிமானாக கருதப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய யோசனை கூட ஹல்லேலூயா நம்முடைய யோசிப்பு எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. அதை அந்த சிந்தனையில் கூட கரை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தனை கூட என்ன செய்கிறது? அதில் கூட கரை திரை வரக்கூடாது. அந்த டாட் ஒரு கருப்பு புள்ளி வரக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் வெண்மையாக இருக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கும் போது, அவர் செய்த கிரியை நாம் விசுவாசிக்கும் போது. பவுல் அப்போஸ்தலனை கர்த்தர் தான் அனுப்பினார். இவர் தேவதூதனை போல் தேவ செய்தியை கொடுப்பவர். அவருடைய சரீரத்தில் எந்த குறை இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்காக அனுப்பின ஊழியக்காரர் என்று விசுவாசித்த போது அந்த இடத்தில் அவர்கள் நீதிமானாக கருதப்பட்டார்கள். எபிசியரில் நாம் பார்த்தோம் 3வது அதிகாரம் 6-7 நாம் ஹல்லேலூயா அதாவது சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்த போது ஹல்லேலூயா புறஜாதிகள் தேவனுடைய ஜனத்தோடு நாமை ஒன்று சேர்த்து அந்த வாக்கு தத்தத்திற்கு பங்காளிகளாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதில் நீதிமான். ஹல்லேலூயா. பிறகு அவருடைய கண்களுக்கு வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம், கனம் பண்ணவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்மை அன்பு செய்தவர் என்ன செய்கிறார்? நம் வழியாக நீதிமான் வழியாக ஆத்துமாக்களை சேகரிக்கிறவராக இருக்கிறார். எதற்குள்? சபைக்குள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக கர்த்தர் ஒரு ஊழியத்தை தந்திருக்கார். ஏன்? நாம் நீதிமானாக. அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க யாராவது செய்வாங்களா? இல்லை வாங்க சார் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்களா? இல்லை. அவங்க சினிமாவுக்கு போகலான்னு தான் கூட்டின்னு போவாங்க. வேறு எங்கேயாவது போகலாம், மாலுக்கு போகலாம், நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லி கூட்டுவாங்க. சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கூட்டின்னு வருவாங்க யார்? நீதிமான் மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆனால் நீதிமான் என்ன செய்வான்? ஹல்லேலூயா. அவன் இன்னும் நிறைய ஜனத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவனை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்கிற வரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை தருகிறார் ஆத்துமாக்களை சேகரிப்பதற்காக. ஏனென்றால் வெறும் கையோடு நாம் போய் நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் கொஞ்சம் பிரயாசம் செய்தாலே ஹல்லேலூயா நமக்காக ஒரு 10 ஆத்துமாக்களையாவது கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் கொஞ்சமாவது இதில் தான் பிரயாசம் தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் இதில் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நமக்கு தரப்பட்ட ஈவை பிரயோஜனப்படுத்துவதற்கு நமக்கு பிரயாசம் தேவை. ஹல்லேலூயா. கடைசியாக நம் பார்த்த காரியங்கள் கர்த்தராகிய தேவனே நமக்கு நீதிமானுக்கு சகாயராக இருக்கிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 7-8 பார்த்த காரியங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஒருவராலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய வழியை அவர்கள் மாற்ற அவர்கள் வருவார்கள். ஆனால் வஞ்சிக்கப்படாமல் இருங்கள். நீதியை செய்கிறவன் நீதி உள்ளவனாய் இருக்கிறபடியினால் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். பிசாசினுடையவனாக இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதியில் முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நாம் நீதியை செய்கிறவர்கள் நீதிமான், தேவ வார்த்தையின்படி நடப்பவர்கள் நீதிமான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை காண இருக்கிறோம்? அதாவது 10வது வசனம் நீதிமொழிகள் 10வது வசனம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரத்தில் என்ன தங்கும்? ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. தங்கும் என்றால் நமக்கு மேலே நம்முடைய சிரத்துக்கு மேலே என்ன இருக்கிறது? எப்போதுமே ஆசீர்வாதம் தங்கும். தங்கும் என்றால் அது போகவே போகாது. ஹல்லேலூயா. தங்கம்னா அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அடங்கிடுச்சது. ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் தங்க போனால் என்ன செய்கிறோம்? அங்கே குடியிருக்கிறோம். அதேமாரி நமக்குள் குடியிருக்க வந்துடுச்சு. என்னது? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா.
ஏன் தங்கும்? நாம் செய்த கிரியையினால் கிடையாது, கர்த்தருடைய ஈவினால். ஹல்லேலூயா. நாம் அவரை விசுவாசித்ததனால் நாம் நீதிமானாக இருக்கிறோம். சிறு சிறு காரியத்தில் கூட நாம் அதை ஹல்லேலூயா நாம் கவனமாக நம் நீதித்துவ மார்க்கத்தில் நடப்பதனால் நீதிமானாக கருதப்படுகிறோம். நாம் செய்கிற கிரியையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியைகளின் படிதான் நம்மை அவர் நீதிமானாக கருதுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரோடு நிற்கும் ஹல்லேலூயா ஒவ்வொருத்தரையும் நீதிமானாக கருது. அதாவது நம் சுவிசேஷத்தை சொல்ல போனாலும் நம் கர்த்தருக்காக நிற்கும் போதும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருடைய மனதையும் துன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பினால் தான் இந்த சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், சத்தியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் முக்கியமானது அன்பு தான். அவர்களை குற்றப்படுத்தினால் அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். இங்கே செய்கிறது சரியில்லை, இப்படி தான் செய்யணும், அப்படி தான் நம்ம அவங்களுக்கு அதையெல்லாம் அதாவது அவங்களுக்கு ஒரு யோசனை கொடுப்பதற்காக நம்ம போல அவங்களுக்கு அறிவை கொடுப்பதற்காக போல என்ன செய்யும்? பிரசங்கிப்பதற்கு. ஹல்லேலூயா. அதாவது நம்ம பிரசங்கம் பண்ணுறதுக்காக சுவிசேஷத்தை போய் பிரசங்கி என்று தான் சொன்னார். நீ போய் சொல்லு என்று தான் சொன்னார். நீ அவங்கள மாற்றுன்னு சொல்லவில்லை. உன்னுடைய வேலை என்னது? சுவிசேஷத்தை போய் பிரசங்கி. அதை மட்டும் நம்ம ஒழுங்காக செய்தான், அதை அன்போடு செய்தா என்ன செய்வாங்க? இன்னும் அவங்க திரும்பி வராங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, இல்லைங்க நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் தேவை இருந்தால் நீங்கள் திரும்பி வாங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. அவங்க தேவை இருக்கும்போது கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம் கழிச்சாலும் அழைப்பாங்க, இல்லை வருவாங்க. எங்கே அந்த பிரதர் ஒருத்தர் வந்து சொன்னார், எனக்கு தேவை, அந்த ஃபோன் நம்பர் எங்கே வச்சேன், எந்த சர்ச்சில் வந்தாருன்னு சொல்லி வருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தர் உங்களை ஒரு கருவியாக அன்றைக்கு உபயோகித்திருக்கிறார். என்னது? விதையை விதைப்பதற்காக. அந்த அறுவடை நாள் வரும்போது தான் அந்த அறுவடை நமக்கு கிடைக்கும். நம்ம எதற்காக போகிறோம்? விதையை விதைப்பதற்காக. ஹல்லேலூயா. விதைக்கத்தவுடனே அறுவடை எடுக்க நம்ம நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? நம் விதையை விதைக்க தான் செய்கிறோம். ஹல்லேலூயா. அதை ஏற்கனவே யாராவது விதைத்த விதையாக இருந்தால் அந்த அறுவடைக்கு அது ரெடியாக இருந்தால் நான் அதை போய் அறுவடை செய்துட்டு வரலாம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தான் இந்த உயர்வை தருவார். நம்முடைய கருத்தில் ஒன்றுமில்லை. நீதிமானுடைய வேலை என்ன? அதை சரியாக செய்வோம். நம்முடைய சிரத்தில் என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. நமக்கு அது அது கேரண்டி. நம்ம ஆசீர்வாதம் நம்முடைய சிரத்தில் தங்கி இருக்கிறது. ஏன்? நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதனால், அவருடைய வார்த்தையின் வழியில் நடப்பதனால், அந்த நீதித்துவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தொடர்ந்து அந்த நீதித்துவ மார்க்கத்தில் நடப்பதனால் வேறு எந்த கிரியையினாலும் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். யாருக்காகவும் நம்ம எதையும் செய்வதில்லை. ஹல்லேலூயா. நாம் செய்வதெல்லாம் என்ன? கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. யாரையும் புண்படுத்துவதற்காக எதையும் செய்வதில்லை. நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி எதுவும் செய்வதில்லை. நாம் யாருக்கும் கட்டளையிட்டு செய்வதில்லை. நாம் எல்லோருக்கும் யாராக இருக்கிறோம்? ஒரு அதாவது ஊழியக்காரர் என்று சொன்னாலே சர்வெண்ட். ஹல்லேலூயா. அதாவது அது ஊழியக்காரர் என்று சொல்லும்போது ஒரு மினிஸ்டர் ஆஃப் காட்னு சொல்லி அது. ஆனால் முக்கியமானது வந்து ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட். அதாவது கர்த்தருக்கு ஒரு சர்வெண்ட். அதாவது நம்ம எதுக்கு போகிறோம்? அதை வேலைக்காரன் சொல்லலாம். அதுதான் கரெக்டு. ஊழியக்காரன் சொல்லுவோம், அது கர்த்தருடைய வேலைக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே போ இங்கே போன்னு சொல்லி அது செய் இது செய் சொல்லும்போது சரி அந்த செய்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்கிறது. ஊழியக்காரன் சொன்னால் அது ரொம்ப அதுக்கு நினச்சி கர்த்தருக்கு ஊழியக்காரன் தான். நீ வேலைக்காரன். கர்த்தர் என்ன வேலை செய்து கொடுக்குறாரோ அந்த வேலையை நாம் ஒழுங்காக செய்வதற்கு தான் நாம் வேலைக்காரங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற வரையும் நம்ம என்ன செய்யணும்? அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும். ஹல்லேலூயா. அந்த வேலையை ஒழுங்காக செய்யும்போது தான் கர்த்தர் இன்னும் நமக்கு ஆத்துமாவை சேர்க்க செய்வார். நம் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் இந்த ஒரு காரியம், நமக்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை நம்முடைய சிரத்தின் மேல் தங்க வைத்திருக்கிறார். நாம் அவருக்காக என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆத்துமாக்களை இன்னும் அவருடைய ராஜ்யத்திற்குள் பெருக செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நம் கர்த்தர் முன்பாக செல்லும் போது நாம் முழு கை நிரம்பி போக இருக்கிறோமா, இல்லை கையை வந்து விரிச்சிட்டு போக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் இந்த கிரியை நாம் இப்பொழுது தான் செய்ய முடியும். நாம் மரித்த பிறகு செய்ய முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த பூமியில் தரப்பட்ட நாட்கள் எதற்காக?
நம்முடைய ஆஃபீஸ் வேலைலாம் செய்கிறதுக்கு இல்லை, நம்ம வீடெல்லாம் கட்டுறதுக்கு இல்லை, ஹல்லேலூயா, நம்ம காரு பங்களாலாம் வாங்குறதுக்கு இல்லை. எதற்காக தந்து? ஊழியத்தை செய்வதற்காக, கர்த்தருக்காக நாம் நிற்பதற்காக. எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா சொகுசையும் நமக்கு கர்த்தர் ஹல்லேலூயா இலவசமாக தருவார். நெபுக்கத்நேசருக்கு என்ன சொன்னார்? நீ இந்த உலகத்தில் இருக்கும் ஆத்துமாக்களை எனக்கு நீ தந்ததினால், எனக்காக, என்னுடைய ராஜ்யத்திற்காக நீ சேர்த்து தந்ததினால், நீ பிகாஸ் யூ brought them into captivity, நீ அவர்களை சிறைப்படுத்தினால், ஹல்லேலூயா, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருவேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஆத்துமாக்கள் அவருக்கு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அதாவது நம்முடைய தங்கம் பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது, கர்த்தர் முன்பாக ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அதனால்தான் இயேசுவே வந்து நமக்காக சிலுவையில் மரித்து புதைக்கப்பட்டு 3 நாளும் உயிர்த்தெழுந்தது. இந்த உலகத்தில் இருக்க வெள்ளி பணத்துக்காக வந்தார்? இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாக்காக வந்தார். அப்போ அந்த ஆத்மா எவ்வளோ வெளியேற பெற்றதுன்னு நினைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆத்மாவை நாம் ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தால், ஹல்லேலூயா, நம் தேவராஜ்யத்தில் எவ்வளோ ஐஸ்வர்யத்தை நாம் சம்பாதித்து, ஹல்லேலூயா, நாம் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த யோசனையோடு போங்க. இந்த வாரம் பூரா, ஹல்லேலூயா, இந்த வாரம் பூரா நாம் என்ன செய்யும்? கர்த்தருக்காக என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். நாம் எழுந்திருப்போம்.